நம்ம வாழ்க்கையில எவ்வளோ பேருக்கு நல்லது செஞ்சிருக்கோம், எவ்வளோ பேருக்கு நல்லது நினைச்சிருக்கோம், இன்னும் நல்லது நினைக்கிறோம். இருந்தாலும் கடவுள் அப்பப்போ ஏன் தான் இப்படி சோதனையை கொடுக்குறாரு, அப்பப்போ ஏன் ஒரு பிரச்சனை வருது, அப்பப்போ ஒரு கஷ்டம் ஏன் வருதுன்னு நமக்கே புரிய மாட்டேங்குது. இதுக்கு காரணம் என்ன? வினை விதைத்தவன் வினை அறுப்பான். முந்தைய பிறவில இந்த ஊர்ல இந்த உலகத்துல நம்மள அறியாமலே ஏதாவது புண்ணியங்கள் பண்ணியிருந்தோம்னா இந்த பிறவில் நம்ம எதிர்பாராத நேரத்துல பல நல்ல விஷயங்கள் நடக்குது. முந்தைய பிள்ளை நம்மள அறியாமலே ஏதாவது பாவங்கள் பண்ணியிருந்தாலும், நம்மள அறியாமலே ஏதாவது சாபங்கள் வாங்கியிருந்தாலும் இந்த பிறவில் நமக்கு ஒரு நல்லது நடத்த தடையா நிக்குது. ஆக மனித வாழ்க்கையை நிர்ணயிப்பதே முந்தைய பிறவியோட தொடர்ச்சி தான். அப்ப நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத நேரத்தில் பல நல்ல விஷயங்கள் நடக்குது. இந்த காரியம் எப்படா நல்லபடியா நடந்து முடிச்சு யோசிச்சு முடிக்கிறவங்களே நல்லது நடக்குது. சில நேரம் ஒரு செயல் இறங்கி என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும், எத்தனையோ கோயிலுக்கு போய் ஏதோ பண்ணி பார்த்தாலும் ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒன்று நம்மளை போட்டு வாட்டுன்னு வாட்டுது. அப்ப முந்தைய பிள்ளை நம்மள அறியாமலே புண்ணியங்கள் பண்ணியிருந்தோம்னா இந்த பிள்ளை நம்ம எதிர்பார்த்த நேரத்தில் நல்லது நடக்குது. முந்தைய பிள்ளை நம்மள அறியாமலே ஏதாவது பாவங்கள் பண்ணியிருந்தாலும், ஏதாவது சாபங்கள் வாங்கியிருந்தாலும் இந்த பிள்ளை நமக்கு நல்லது நடத்த தடையா நிக்குது.